ஸ்டார்டர்ஸ்ல ஒரு சின்ன ஃபேக்ட் பார்க்கலாம். அலுமினியம் பாத்திரம் நல்லதா ஸ்டீல் பாத்திரம் நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் ரெண்டு விதமான பொருள் உங்களுக்கு காமிக்க போறேன். ஒன்று வானொலியும் ஒன்று ப்ரெஷர் குக்கரும். சரிங்களா? இப்போ நம்ம வானொலியை பார்க்கலாம். இங்க பாத்தீங்களா, இது அலுமினியம் பாத்திரம். இதுல டாட் டாட்டா உங்களுக்கு தெரியுதுங்களா? இது ஒண்ணு. அதே மாதிரி இந்த அலுமினியம் பாத்திரம் பாருங்க, இதுல நிறைய கருப்பு கருப்பா தெரியுதுங்களா? இங்க குத்தி குத்தி இருக்க மாதிரி. ஓகே, இந்த பாத்திரம் இது ஸ்டீல் பாத்திரம். சரிங்களா? இது ரெண்டுமே நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா ஒன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியம் பாத்திரத்துக்கும் இந்த ஸ்டீல் பாத்திரத்துக்குமே அலுமினியம்ல நிறைய கரோடா இருக்கு. ஏன்னா நம்ம சமைக்கிற பொருள்ல நிறைய எண்ணெய், மசாலா, அது உப்பு எல்லாம் போடுறங்காட்டிக்கு நிறைய கரோசிவ் மீடியம் இருக்கு நம்ம சாப்பாட்டுல. ஸோ அது நம்மளோட அலுமினியம் பாத்திரத்தை நிறைய அஃபெக்ட் பண்ணுது. அதே தவிர ஸ்டீல் பாத்திரத்துல கொஞ்சம் கம்மியாக அஃபெக்ட் ஆகுது. ஸோ இதுல இருந்து என்னன்னா அலுமினியம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சாப்பாட்டுக்கு பயன்படுத்துறது கொஞ்சம் தவிர்த்துட்டா அது நம்ம உடல் நலத்துக்கு நல்லது விளைவிக்கும். இப்பதான் அடுத்தது நம்ம ப்ரெஷர் குக்கர் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க, இந்த இடத்துல டாட் டாட்டா தெரியுதுங்களா? பிளஸ் இங்க கருப்பு, இது சுத்தியும் கருப்பு பேட்ச் தெரியுது பாருங்களா? இந்த பாத்திரம் நான் லாஸ்ட் ஒரு 6 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே இந்த ஸ்டீல் பாத்திரம் பாருங்களேன், இது நான் கடந்த 15 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல எந்த ஒரு கரோஷன் ப்ராடக்ட்டுமே இல்லை. ஸோ இப்போ இன்னும் நம்ம இந்த குக்கரோட மெட்டீரியலும் அந்த அப்ளை காமிச்ச வானொலியோட மெட்டீரியலும் கொஞ்சம் கெமிஸ்ட்ரி வைஸா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அதுவும் ஒரு ரீசன். அதுல சீக்கிரம் கரோடு ஆயிருக்கு, இதுல கரோடே ஆகல 15 வருஷம் யூஸ் பண்ணாலும். ஸோ இதை பத்தி நான் டீட்டெயிலா ஒரு வீடியோ தனியா போடுறேன். ஆனா இப்போ ஜென்ரலா நான் என்ன சொல்ல வரேன்னா நான் அலுமினியம் நம்ம சமைக்கிற பொருட்கள்ல நிறைய கரோடு ஆகுது யூஸ் பண்ணங்காட்டிக்கு. அந்த ஸ்டீல் பாத்திரம் அதோட அளவு கம்மியா இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம அலுமினியம் பாத்திரத்தை தவிர்த்து ஸ்டீல் பாத்திரத்துல சமைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.